செய்திகள். ஈழத்தமிழர் வரலாற்றில் வலி சுமந்து இன்றுடன் 15 ஆண்டுகள். வடக்கு கிழக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் இன்று அனுஷ்டிப்பு. வவுனியா இரட்டை கொலை சம்பவம், சாட்சியாளருக்கு பெண் கிராம அலுவலரால் அச்சுறுத்தல். ஈழத்தமிழர்களின் சுதந்திரம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்பு, ஆதரவு தெரிவித்த அமெரிக்கா. யாழில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆபத்தான வெடிபொருட்கள். இலங்கையின் அடுத்த 24 மணித்தியாலங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாஸ்போர்ட் முறை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. மே 18 என்பது இறுதிக்கட்ட போரின் போது முள்ளிவாய்க்காலில் அகப்பட்டு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரத்தை அனுபவித்த ஆயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறும் நாளாகும். அந்த வகையில் இலங்கை முள்ளிவாய்க்கால் 15வது நினைவு தினத்தையொட்டி போரில் உயிரிழந்த தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்துடன் கூடிய தமிழின படுகொலையை நினைவூட்டும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்பன ஒரு வாரமாக தமிழர் தாயகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. முருகண்டி மக்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு, சுண்டிக்குளம் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு, சாப்பகச்சேரியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு, மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு, உயிர்நீத்த உறவுகளுக்காக ரவிகரன் நந்திக்கடலில் அஞ்சலி நிகழ்வு என தமிழர் தாயகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று நடைபெறும் 15ஆம் ஆண்டு இன அழிப்பு தின நாளில் அனைத்து தமிழ் உறவுகளையும் உணர்வு பூர்வமாக ஒன்றிணையுமாறு தமிழ் சிவில் சமூகங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ராணுவ ரீதியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன்படி இன்று போரின் இறுதி நாளாக கருதப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு மே 18 போரின் முடிவில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கரையோர பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் போர் வளையத்தில் சிக்கிக் கொண்டனர். இதன்போது தமிழ் மக்கள் மீது குண்டு வீசி கொல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் போர் வளையத்தில் சிக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இறுதி யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு மக்களுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதன் காரணமாக ஒரு பிடி அரிசி கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களில் உணவின்றி தவிர்த்த அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த அரிசியை மட்டுமே பயன்படுத்தி கஞ்சி காய்ச்சி குடித்து உயிர் பிழைத்ததுடன் உயிரை தவிர அனைத்தையும் இழந்திருந்தனர். யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட வெற்றியை ஒரு குழுவினர் கொண்டாடும் நிலையில் இறுதி யுத்தத்தின் போது தாம் அனுபவித்த கசப்பான நினைவுகளை நினைவு கூறும் வகையில் வடக்கு கிழக்கு மக்கள் பல்வேறு நினைவு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். இதன்படி கடந்த 15 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மே 11 முதல் மே 18 வரை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆண்டும் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முள்ளிவாய்க்கால் வார இறுதி நிகழ்வுக்கு தமிழ் மக்கள் தயாராகி வருகின்றனர். புலம்பெயர் தேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டி இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படையினர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்கள் செறிந்து வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூற முயற்சிக்கும் எந்த ஒரு குழுவினரும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபருடன் தொடர்பில் இருக்கும் பெண் கிராம அலுவலரால் சாட்சியாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வவுனியா நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் சிஐடியின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கு விசாரணை வவுனியா நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற வீட்டு உரிமையாளரான சுரேஷ் மன்றில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருந்தார். குறித்த சாட்சியத்தில் தனது வீட்டில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் எரிகாயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று தற்போது கல்வி கற்று வரும் தனது மகள் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை அடையாளம் காட்டியிருந்தார். இதன் பின்னர் குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருடன் தொடர்புடைய பெண் கிராம அலுவலர் எனது மகள் கல்வி கற்க செல்கின்ற போது அங்கு நின்று மகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளார்.
நான் குறித்த இடத்திற்கு சென்றதும் அவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். குறித்த பெண் கிராம அலுவலரால் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், குறித்த பெண் கிராம அலுவலர் சம்பவத்தின் போது மரணமடைந்த சுகந்தன் அவர்களுடன் முன்னர் இணைந்து வாழ்ந்து வந்ததாகவும், அதன்பின் சுகந்தனின் நண்பரும் பிரதான சந்தேக நபருமாகிய தடுப்பில் உள்ள நபர் குறித்த கிராம அலுவலரை காதலித்து தான் அழைத்து சென்று வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவித்ததுடன், அதனால் ஏற்பட்ட முரண்பாடு இக்கொலைக்கு காரணம் என சாட்சியம் அளித்திருந்ததாக தெரிவித்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மூவர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவர்களுக்கு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் சுதந்திரம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பை கோரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தினை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர். ஈழத்தமிழர்களின் சுதந்திரம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பை கோரும் மற்றும் ஈழத்தில் இடம்பெற்றது இனப்படுகொலை என அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதனை வரவேற்றுள்ளனர். தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டு உரைகள் ஆற்றப்பட்ட பின்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் காங்கிரஸ் நூலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அமெரிக்காவைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான தமிழர்கள் கலந்து கொண்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 15 வருடத்தினை நினைவேந்துவதற்கு உலகமெங்கிலும் உள்ள ஈழத் தமிழர்கள் தயாராகி வந்த நிலையிலேயே இந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் இழப்பை நினைவு கூறுகின்றது. ஆனால் தமிழர்களை எதிர்கால வன்முறைகள் பாராபட்சங்களில் இருந்து பாதுகாக்க முயல்கிறது என தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸில் சமர்ப்பித்த சன பிரதிநிதிகள் சபை உறுப்பினர் வில்லே நிக்கல் தெரிவித்தார். எனது தீர்மானம் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அங்கீகரிக்கின்றது. ஜனநாயக வழிமுறைகள் மூலம் சுயநிர்ணய உரிமைக்கான தமிழர்களின் உரிமையை வலியுறுத்துகின்றது என தெரிவித்த அவர், இலங்கையில் தொடரும் பதற்றங்களிற்கு அமைதியான ஜனநாயக தீர்வுகள் அவசியம் என்பதை தீர்மானம் வலியுறுத்துகின்றது எனவும் குறிப்பிட்டார். இந்த தீர்மானம் சுதந்திரத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பை முன்வைக்கின்றது. இவ்வாறான அணுகுமுறை உலகின் பல பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது என அவர் தெரிவித்தார். இலங்கையின் வரலாற்றில் இருள் படிந்த அத்தியாயங்களின் முடிவை நாங்கள் நினைவு கூறும் அதேவேளை நாங்கள் எதிர்காலத்தை நோக்கியும் சிந்திக்க வேண்டும் என குறிப்பிட்ட வில்லியம் நிக்கல், இந்த எதிர்காலம் அனைத்து மக்களினது உரிமைகளும் கௌரவமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக காணப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். எங்களால் இதனை செய்ய முடியும். நாங்கள் இணைந்து நிற்போம். தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிப்பதற்கு தமிழர்களுக்கு உள்ள உரிமையை மதிக்கும் ஜனநாயக அமைதி தீர்விற்காக பரப்புரை செய்வோம் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுருவில் பகுதியில் உள்ள வெற்றுக்காணி ஒன்றிலிருந்து 3 கண்ணி வெடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த காணியின் உரிமையாளர் நேற்றைய தினம் காணியை சுத்தம் செய்யும் போது கண்ணி வெடிகள் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாருக்கு கண்ணி வெடிகள் தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றில் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் கண்ணி வெடிகள் மீட்கப்பட உள்ளன. இலங்கையில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு வானிலை அறிக்கை ஒன்றை வெளியிட்ட வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் விருத்தியடைந்து வருகின்ற பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய நிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட உள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இலங்கையில் பாஸ்போர்ட் முறைமை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் பாதாள உலகம் மற்றும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.